நாங்கள் அப்பா எங்களுடைய இருதயத்துல சுவாமி உணரணும் இயேசுராஜாவே, உணர்ந்த போற ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். அப்பா இயேசப்பா எங்க மத்தியில அசைவாடி சுவாமி, நாங்க என்ன பண்ணணும்ன்றதை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்க இயேசுராஜாவே. அப்பா ஓ இந்த ஆலயம் முழுமையும் இயேசுராஜாவே, இந்த ஆலயம் முழுமையும் சுவாமி அப்பா இடம் கொள்ளும் போகாமல் இருக்க மாட்டோம் இயேசுராஜாவே. உம்முடைய பிரசன்னம் சுவாமி, உம்முடைய பிரசன்னம் சுவாமி அப்பா எங்களை ஆட்கொள்ளட்டும் இயேசுராஜாவே. அப்பா ஆட்கொள்ளுங்க இயேசுராஜாவே. எங்களுடைய ஆத்மாவை சுவாமி, எங்களோட முழு இருதயத்தை சுவாமி உம்முடைய பால் தட்டில வைக்கிறோம் இயேசுராஜாவே. நீங்க எடுத்து பயன்படுத்துங்க இயேசுராஜாவே. நீர் நிரப்புங்க இயேசுராஜாவே. அப்பா ஒருவரும் வெறுமையாய் புகாத வண்ணம் இயேசுராஜாவே. அப்பா உம்முடைய அக்கினி சுவாமி ஒவ்வொருவரையும் தொடட்டும் இயேசுராஜாவே. உம்முடைய அக்கினியை ஒவ்வொருவருக்குள்ளாக நீங்க செலுத்துங்க இயேசுராஜாவே. அப்பா ஆராதனை வேலை முழுமையும் சுவாமி அப்பா, ஆராதனை வேலை முழுசு ஆண்டவரே உம்முடைய அக்கினியினால நாங்கள் நிரப்பப்படும்படியா இயேசுராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க அப்பா. எல்லா வாய் திறந்து கேளுங்க ஆவியானவரே, எங்களுக்குள்ள வாங்க வாங்க கேளுங்க. அப்போது கட்டளைவீர்கள் சொன்னாங்களே, கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஒவ்வொருத்தரும் வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே நிரப்புங்க, ஆண்டவரே நிரப்புங்க இயேசப்பா, நிரப்புங்க சுவாமி. அசைவாடுங்க இயேசுராஜாவே. உம்முடைய அக்கினியை நாங்கள் ஒருவருத்தரும் சுவாமி அப்பா உணரணும் இயேசுராஜாவே. வாங்க வாயை திறந்து எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? வாங்க ஆவியானவரே, வாங்க தூய ஆவியானவரே. ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் அப்பா. நீ வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை வரவேற்கிறோம் அப்பா. அப்பா வாஞ்சியோடு உள்ள ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படியாய் கர்த்தாவே நிச்சயம் பரிசுத்த பிரசன்னம் நிரப்பட்டும் ராஜா. கர்த்தாவே மகா பரிசுத்தரே கர்த்தாவே இயேசு கிறிஸ்து மகாராஜாவாய் இந்த உலகத்தில் வந்து எங்களை ரட்சித்து மீட்டவரே, அப்பா பரிசுத்த ஆவியானவராய் உள்ளத்தில் வாசம் செய்கிறவரே உம்மை வரவேற்கிறோம் அப்பா. நீ வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா எங்களை நிரப்புங்க அப்பா. வாஞ்சியுள்ள ஒவ்வொருவரையும் நிரப்புங்க அப்பா. வாயத்திலிருந்து உள்ள ஆழத்திலிருந்து ஆவியானவரே, ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. ஆவியானவரே அன்பை நாங்கள் ருசிப்பாருங்க அப்பா. நீர் உங்கள் சங்கத்தை வாஞ்சிக்கிறோம். உங்கள் மயமை நிறைந்து நீராடுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே தாகத்திற்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே நீராடுகை செய்யும். வாய் திறந்து நீரே தாகத்திற்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே நீராடுகை செய்யும். வரும் தூய ஆவியே உங்கள் சன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உங்கள் வல்லமையாண்மை நிறைந்து நீராடுகை செய்யும். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே உங்கள் சன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமை
இம்மட்டுமாய் சுவாமி அப்பா. அப்பா இந்த நேரத்துல எங்க மத்தியில அசைவாடுகிறீர்கள், அதற்காக நன்றி ராஜாவே. ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்த ஒவ்வொருத்தரும் வாயிலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. இந்த நேரத்துல சுவாமி அப்பா நீங்க எங்களை சுவாமி நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி ராஜாவே அப்பா. உங்களுடைய அக்கினியினால சுவாமி என்னை தொட்டதற்காக நன்றி ராஜாவே அப்பா. இதோ ஆவியானவரா எங்க மத்தியில நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி ராஜாவே அப்பா. நீ தந்த ஜீவ தண்ணீருக்காக நன்றி ராஜாவே அப்பா. அக்கினியாய் சுவாமி, பெருங்காற்றாய் சுவாமி, பெருமழையாய் சுவாமி எங்க மத்தியில அசைவாடி இருக்கிறதற்காக நன்றி ராஜாவே. Thank you Jesus. We thank you Lord. We thank you Jesus. Thank you. நன்றி 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 அப்பா. இம்மட்டுமாய் சுவாமி நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்ல சுவாமி 1000 நாவுகள் போதாது ஆண்டவரே. இருந்தாலும் சுவாமி எங்க நாவின் பலிகளினால சுவாமி அப்பா, எங்க நாவின் பலிகளினால சுவாமி அப்பா எங்க நன்றி பலிகளை ஏறெடுக்க கூட இங்க வந்திருக்கிறோம் ராஜாவே அப்பா. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. Thank you, thank you, thank you ஏசப்பா. Hallelujah, hallelujah. அப்பா இந்த நேரத்திலே ராஜாவே அப்பா, கண்ணீரோடு சுவாமி, பாரத்தோடு சுவாமி, வேண்டுதலோடு சுவாமி உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் சுவாமி வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் உடைய கருத்துல ஒப்படைக்கிறோம் ராஜாவே. எல்லாருக்கும் இருதயத்துல ஒரு பாரம் இருக்கும் இல்லையா? ஆண்டவரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. நம்மளுடைய வேண்டுதல்களை கேட்கும்படியாய் அவர் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே இந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, அனுதினமும் சண்டை ஏசப்பா. குடும்பத்துல நாங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்லை ஆண்டவரே. கடன் பிரச்சனை எங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறது. படிக்க முடியல ஆண்டவரே, படிக்க போன இடத்துல படிக்க முடியல, படிப்பு ஏற மாட்டேங்குது. வேலை பார்க்குற இடத்துல எனக்கு அவ்வளோ டென்ஷன். கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல ஆண்டவர் நோக்கி உங்க வாயை திறந்து கேளுங்க, கேளுங்க, இப்ப கேளுங்க. அப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆண்டவரே. அப்பா நீர் இல்லைன்னா யாராலையும் இதை சரி பண்ண முடியாது ஆண்டவரே. வாயை திறந்து கேளுங்க. செங்கடலை பிளந்த தேவன் நம்ம பிரச்சனை எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நீங்க வாயை திறந்து கேட்கலன்னா ஆண்டவருக்கு கேட்காது. கேளுங்க. அப்பா இந்த பிரச்சனையை சுவாமி அப்பா எனக்கு முன்னாக எரிகோ கோட்டை போல நிற்கிற இந்த பிரச்சனையை சுவாமி அப்பா நீர் தகர்த்து போடுங்க ஆண்டவரே. விசுவாசத்தோடு கேட்டா நடக்கும் மக்களே. வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்க்காதீங்க, எங்களை பார்க்காதீங்க, உங்க ஊழியரை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஹல்லேலூயா. அப்பா எங்கள் ஆறுதலின் தேவனே, ஒரு தாயாக, தகப்பனாக, எங்கள் துருகமாக இம்மட்டுமாய் உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கு தெரியல, 45, 30, 25, 18, 60, இத்தனை ஆண்டுகள், இத்தனை ஆண்டுகள் கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒரு மெய்ப்பனை போல வழிநடத்தி வந்த ஆண்டவர். இந்த பிரச்சனை அவருக்கு ஏமாத்திரம். ஹல்லேலூயா. உங்க பாருங்கள், ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சிருங்க. அண்ணால அம்மா நீங்க போயிட்டு குழந்தை என்ன அழுதுட்டு திரும்பி வரும்போது அவங்க துக்கமுகமா இல்லையா? அவ்வளவு விசுவாசம், அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவங்களுக்கு மகனா கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட உங்ககிட்ட இருக்க எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சிருங்க. அவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். நம்மளுடைய சுமைகளை எல்லாம்
இந்த நாள் இந்த ஆலயத்தை விட்டு நீங்க போகும் பொழுது துக்க முகமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கண்ணீர் வந்து அழுதுருங்க, கஷ்டம் வந்தா கத்தி கேட்டுருங்க. அவர் நம்ம அப்பாங்க. அப்பா கிட்ட நம்ம என்ன யோசிப்போமா? அவருடைய மார்பில் சாய்ந்து மகிழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. பாருங்கள், எல்லாவற்றையும் இறக்கி வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதய தெய்வமான ஆண்டவர், இரக்கத்தின் சிகரமான ஆண்டவர், நமக்கு துருகமா இருக்கிற ஆண்டவர், எல்லாவற்றையும் கேட்டு அவர் நம்மளை டச் பண்ணவே மாட்டாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனை, என்கிட்ட வந்து நிக்கிறேன் உலகத்தார் மாதிரி கேட்க மாட்டாரு. மகளே வா, வந்து சாய்ந்துக்கொள், நான் உனக்கு துருகமா இருக்கிறேன், நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிறதே. ஹல்லேலூயா. எவ்வளவு விசேஷம் நம்ம இல்லையா? ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இனிமேல் என்ன கஷ்டம் வந்தாலும் அப்பா, என்ன கவலை வந்தாலும் இயேசு ராஜாவே அப்பா, அப்பா நான் கவலைப்பட மாட்டேன் இயேசு ராஜாவே. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், மலையை போல பிரச்சனை வந்தாலும் நான் கஷ்டப்பட மாட்டேன். எனக்கு நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லலாமா? அப்பா, உம்முடைய சமூகம் எனக்கு போதும் அப்பா. மலையை போல பிரச்சனை வந்தாலும் உம்முடைய சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே. உங்ககிட்ட என்னுடைய கஷ்டத்துல இறக்கி வச்சிருவான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எனது தலைவன்
எப்படி இருப்போமா நம்ம ஆண்டவரோட தோள்ல சாய்ந்து எப்படி இருக்கணும்? மகிழ்ந்து இருப்போம். சத்தம் கேட்கலையே. மகிழ்ந்து இருப்போம். எல்லா கஷ்டத்தையும் எல்லா கவலையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் தோள்ல சாய்ந்து நம்ம மகிழ்ச்சியா மகிழ்ந்து இருக்கணுமாமே. எத்தனை பேர் இன்னைக்கு வெளியில போகும்போது மகிழ்ந்து போவீங்க? கை எதுவும் தெரியலையே இந்த பக்கம். ஏன்னா நமக்காக சிலுவையில் அறைந்த ஆண்டவர், நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர், நம்முடைய கஷ்டங்களை சுமக்கும்படியாய் நம்மோடு இம்மட்டுமாய் நடந்த ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவர்கிட்ட எல்லா கஷ்டத்தையும் கொடுத்துருங்க, அவர் பார்த்துப்பாரு. கொடுக்குறோமா? கொடுக்குறோமா? உலகத்துக்கிட்ட போறோம் இல்லையா பிரச்சனைன்னு வரும்போது? ஆமாவா இல்லையா? பிரச்சனைனோட உடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறது, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட போறது. ஆண்டவரை நோக்கி பாருங்க. உலகம் நம்மளை கீழே தள்ளும்போது நம்ம மேல நோக்கி பார்க்கணுமா? ஏன்னா எல்லாவற்றையும் வாய்க்க பண்றதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அப்பா, வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, அப்பா, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் எடுத்து நடத்துங்க ஏசப்பா. அப்பா, இனி வரப்போற நாட்கள் நான் அல்ல, நீங்க சுவாமி, நீங்க எடுத்து நடத்துங்க ஏசுராஜா.
சுவாமி, எங்களுடைய சிந்தையின்படி அல்ல, எங்களுடைய நினைப்பின்படி அல்ல, உலகத்தான் சொல்லும்படியாக அல்ல, என் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ற மாதிரி இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற மாதிரி இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நாங்க நடக்கணும் இயேசு ராஜாவே. ஆவியானவரே, ஆவியானவரே, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்கும்படியா இயேசு ராஜாவே எங்களை ஏவி அருளுங்க இயேசு ராஜாவே. எங்க வாழ்க்கையோட ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறோம் இயேசு ராஜாவே. நாங்க என்ன பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க இயேசு ராஜாவே. நாங்க எங்க போகணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க இயேசுப்பா. நாங்க என்ன பேசணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க இயேசு ராஜாவே. உம்முடைய வேதத்தை நாங்கள் படிக்கும் பொழுது இயேசு ராஜாவே எங்களுக்கு நீங்க அதன் மூலமா என்ன சொல்லி தரீங்க எங்களுக்கு சொல்லித்தாங்க இயேசு ராஜாவே. பைபிள் படிக்கும்போது ஒண்ணுமே புரியல இயேசுப்பா. எல்லாம் ஒரு விதமா இருக்கு, ஒண்ணுமே மண்டையில ஏற மாட்டேங்குது. அப்படி இருக்க ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு அம்மாவும், ஒவ்வொரு குழந்தையும் ஆண்டவரை நோக்கி கேளுங்க. அப்பா, இந்த வேதத்தின் விளக்கத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்க. நீங்க கேளுங்க, கேளுங்க, நம்மளுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்பா, நாங்க எங்க போனோம் இயேசு ராஜாவே, யார்கிட்ட எப்படி பேசணும் ஆண்டவரே, ஒரு சிறு பிள்ளையை போல ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரை நோக்கி கேளுங்க. கேட்பீங்களா? இனிமே அப்பா, உலகம் எங்களை நெருக்கும் பொழுது, சாத்தான் எங்களை தூண்டும் பொழுது, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கோட்டையாய் கேடயமாய் வந்து நில்லுங்க இயேசு ராஜாவே. நீர் எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, சொல்லித்தாங்க. ஒரு சிறு பிள்ளைக்கு தன் தகப்பன் சொல்லி தருவது போலப்பா. எங்களுக்கு எவ்வளவோ வயசாயிருக்கலாம் இயேசு ராஜாவே, ஆனா நாங்க புத்தி இல்லாதவங்க அப்பா. சொல்லித்தாங்க ஆண்டவரே, வாய் திறந்து கேளுங்க. அப்பா, எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்பா, சொல்லித்தாங்க ஆண்டவரே. 8வது மாசத்துல இருந்து இந்த ஆண்டை எப்படி முடிக்கும்படியா எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. புதிய ஆண்டுக்குள்ள எப்படி செல்லணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. என் குடும்பத்துல இந்த பிரச்சனையை எப்படி எதிர்க்கணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. சாத்தான் எங்க கிட்ட வந்து எங்களை நோண்டும் பொழுது நாங்க எப்படி தகர்க்கணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. பொய் சொல்லும்படியா தூண்டும் பொழுது அதை எப்படி தகர்க்கணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. பாவம் செய்யும்படியா தூண்டும் பொழுது நாங்க எப்படி அதை தகர்க்கணும் எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. நம்ம ஒண்ணும் பெரிய மனுஷங்க கிடையாது. சாத்தானை பார்த்து அப்பானே போ சாத்தானேன்னு சொல்ற அளவுக்கு இல்லையா? நம்ம வெறுமையானவர்கள், குப்பையானவர்கள். சாத்தான் ஒரு தட்டு தட்டுனா விழுந்துடுறவங்க. ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவர் நமக்கு கோட்டையா இருப்பார், நமக்கு ஷீல்டாய் அவர் நின்று அவருடைய மெல்லிய சத்தம் நம்ம காதுல ஒலித்து கொண்டே இருக்கும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அதுக்கு இடம் கொடுங்க. சாத்தான் சத்தமாய் கத்தி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் மெல்லிய சத்தமாய் நம்ம காது கிட்ட பேசுவாரு. அதுக்கு இடம் கொடுங்க, சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவரே என்ன செய்யணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா, என்ன சொல்லணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க இயேசு ராஜாவே. உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை நாங்க செய்யக்கூடாது இயேசு ராஜாவே. வழி நடத்துங்கப்பா. களிமண்ணான என்னை உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். எங்களுடைய பர்பஸை சுவாமி அப்பா நாங்க நிறைவேற்றும்படியாய் நீர் எங்களை வணைந்து கொள்ளுங்க இயேசு ராஜாவே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை வணைந்து கொள்ளுங்க அப்பா. ஒரு சித்தத்தை செய்யவும், அப்பா உங்க பிரியமானது செய்யவும் கற்றுத்தாங்க அப்பா. எங்கள் கரம் ரொம்ப குறுகினது ராஜா. பரிசுத்த ஆவியானவர் நாமே, உடைய பரிசுத்த ஆவியினாலும் உடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலும் எங்களை முழுவதுமாக நிறைந்து அபிஷேகித்து அப்பா உங்க சித்தத்தை செய்ய அப்பா உங்க பிரியமான செயல்களுக்கு கற்றுத்தாங்க அப்பா. எங்கள் கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் கத்தாவிடம் மறந்து கத்தாவை உண்மையே நோக்கி பார்க்க கிருபையாக ராஜா. தகப்பனே அப்பா, நாங்க என்ன சொல்லணும், என்ன செய்யணும், எங்க போகணும் அப்பா, எதை பத்தி நம்ம எல்லாவற்றையும் கத்தாவை நீங்க கற்றுத்தாங்க. நீரே எங்களுக்கு துணையாளர் ஆவியானவரே. இப்பொழுது கத்தாவே எங்களை முழுவதுமாய் நிறைந்து கத்தாவே ஆவின் அபிஷேகத்தால்
இயேசுராஜனை காலத்தில் நிற்கும் ஊழியரை நம் கைகளை உயர்த்தியே நாம் ஆராதிப்போம். இயேசுராஜனை ஆராதிப்போம். இயேசுராஜனை காலத்தில் ஹalleluya ஹalleluya நிற்கும் ஊழியரை நம் கைகளை உயர்த்தியே நாம் ஆராதிப்போம். இயேசுராஜனை ருசித்துப் பார். Hallelujah. ருசித்துப் இயேசு பார். நல்லவர். ருசித்துப் பார். இயேசு நல்லவர். ருசித்துப் பார். இயேசு நல்லவர். ஆராதிப்போம். இயேசுராஜனை. ஹalleluya. 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 Hallelujah, 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 Hallelujah. Hallelujah. நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவர்